75 டேஸ் ஹாட் சேலஞ்சில் இன்னைக்கு டே 8. டெய்லியும் பிரெட்டும் பீனட்டும் சாப்பிட்டு போர் அடிக்குதுமா. நேத்து தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மா எனக்காக மீன் குழம்பு செஞ்சு வச்சிருந்தாங்க. சிக்கன் மட்டனை விட இப்பெல்லாம் மீன் குழம்பு தான் பயங்கரமாவும் இருக்கு சாப்பிட்றதுக்கு. அவனை அப்படியே இட்லி கூட வச்சு அருமையா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எங்க அம்மா பப்ஸ் சாப்பிடணும் போல இருக்குன்னாங்க. நான் பேக்கரியில் போயிட்டு அவங்களுக்கு பப்ஸ் வாங்கலாம், சரி நம்மளுக்கு ஏதாவது இருக்கான்னு சுத்தி தேடுறேன். நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. கடைசியா ஒன்று கிடைச்சது. ஏமாற்றம் தான். அது கூட தண்ணியை குடிச்சிட்டு அமைதியா வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே புக்கை படிச்சுட்டு தூங்கலாம் இருந்தேன். கேப்டன் ஊருக்கு போறதுனால வண்டியை கொஞ்சம் ஏதோ ரெடி பண்ணுமா, அதனால எங்களை கூப்பிட்டு இருந்தாரு. நாங்க வண்டி கூட கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். இப்போ வினோதமாக ஒரு சவுண்ட் வந்துச்சுல, அது ஒன்றும் இல்லை, நான் தான் சிரிச்சேன். பயந்துடாதீங்க. ஆனால் நான் வீடியோ பார்க்கும்போது நானே லைட்டாக பயந்துட்டேன். அதை கேட்டு கேப்டன் கிட்ட அவரோட வண்டியை பத்திரமா ஒப்படைச்சிட்டு தூங்கி ஏஞ்சா. சரியான பசி. பிரெட்டும் பீனட்டும் தவிர ஒன்றுமே இல்லை. அவனை வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்மில் இன்னைக்கு ஒரு மந்தமான செஷன். ஒர்க் அவுட் கேப்பில் ஃபுல்லாக ஃபேன் கட்டில் கொஞ்ச நேரம் 10 நேரம் தான் இருந்தேன். ஏன் நீங்க அப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆனால் அப்படி தான் இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு தலையை தோட்டாமல் ஆஃபீஸுக்கு போயிட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சுலாம் இல்லை, நம்மளுக்கு மூஞ்சி குளிச்சா நம்மளுக்கு குளிச்ச மாதிரியே தெரியாது. மண்டல இருக்க ஈரத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க ஓகே இவன் குளிச்சிருக்கான்ட்டு. அதனால தான் தோட்டல அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு அம்மா மீன் குழம்பு தோசையும் கூட்டிருந்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு ஆஃபீஸில் டைம் இருந்ததுனால நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் ஒன்று பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு நான் நாளைக்கு காட்டுறேன்.